விண்வெளியில ஒரு டேட்டா சென்டரா? கேட்கும்போதே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது கூகுளோட ஒரு புது ரொம்பவே பிரம்மாண்டமான திட்டம். ஆனா இது அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு பெரிய விவாதம் கிளம்புச்சு. இது நிஜமாவே ஒரு புத்திசாலித்தனமான திட்டமா இல்ல ஒரு சுத்த முட்டாள்தனமான யோசனையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே இன்டர்நெட்ல ஒரே ரச்ச தான். மக்கள் இத பாராட்டல. அதுக்கு பதிலா கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. இத பாருங்க, இந்த ஒரு ரெடிட் கமெண்ட் போதும் நிறைய பேரோட மனசுல என்ன இருந்துச்சுன்னு புரிஞ்சிக்க. சரி, கூகுள் இதுக்கு வெச்ச பேரு ப்ராஜெக்ட் சன்கேச்சர். அவங்களோட அஃபிஷியல் கோல் என்ன தெரியுமா? விண்வெளியில இருந்து சூரியனோட முழு ஆற்றலையும் எடுத்து ஏஐ மற்றும் மிஷின் லேர்னிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்களாம். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு டேட்டா சென்டரை விண்வெளிக்கு கொண்டு போகணும்? இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? அதுக்கு காரணம் பவர். அதாவது அளவே இல்லாத பவர். விஷயத்த ஒரு ரெடிட் யூசர் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தாரு. நம்ம பூமிக்கு மேல இருக்கிற வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர், நிறைய சூரிய ஒளிய தடுத்துடும். ஆனா ஸ்பேஸ்ல அங்க எந்த தடையும் கிடையாது. அதனால அங்க இருக்கிற சோலார் பேனல்ஸ் பூமியில இருக்கிறத விட 5 மடங்கு அதிகமா சக்தியை சேகரிக்கும். இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர் தான். ஆனா இவ்ளோ பெரிய கனவுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஒன்னு இருக்குன்னு இன்டர்நெட்ல இருக்கிறவங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் சிம்பிள் பிசிக்ஸ் தான், வெப்பம். இதை கேட்ட உடனே ரெடிட்ல எல்லாரும் கேட்ட முதல் கேள்வி இதுதான். சரி, நீங்க ஸ்பேஸ்ல டேட்டா சென்டர் வச்சிட்டீங்க, ஆனா அதை ஓட வைக்கிறதுலே இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சேலஞ்சை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஹீட் டிசிபேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஓடும்போது சூடாகும் இல்லையா? அந்த சூட்டை வெளியே அனுப்புறதுக்கு பேரு தான் ஹீட் டிசிபேஷன். இப்போ பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த ஒரு வரிய பாருங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் ஹீட் இன்சுலேட்டர் எதுன்னா அது ஸ்பேஸ் தான். அதாவது வெற்றிடம் வெப்பத்தை கடத்தவே கடத்தாது. ஒரு தெர்மோஸ் ஃபிளாஸ்க் எப்படி சூடான காஃபியை சூடாவே வச்சிருக்குமோ அதே மாதிரி தான் விண்வெளியும் ஒரு டேட்டா சென்டரோட சூட்டை அப்படியே உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிடும். அது கூல் ஆகவே ஆகாது. இந்த வெப்ப பிரஷர் எவ்வளோ பெருசுன்னு புரிய வைக்கணுமா? இந்த நம்பரை பாருங்க. ஒரே ஒரு சர்வர் ரேக், ஜஸ்ட் 1, அதுவே கிட்டத்தட்ட 70 கிலோவாட்ஸ் வெப்பத்தை உருவாக்குமா. சரி, 70 கிலோவாட்னா எவ்வளோ? இப்போ இதை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த முழு ஐஎஸ்எஸோட பிரம்மாண்டமான கூலிங் சிஸ்டத்தோட மொத்த கெப்பாசிட்டியே அதே 70 கிலோவாட் தான். அதாவது கூகுளோட ஒரே ஒரு சர்வர் ரேக்கை கூல் பண்ண நமக்கு முழு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே தேவைப்படும். நினைச்சு பார்க்க முடியுதா? இருங்க, பிரச்சனை இதோட முடியல. கூகுள் யூஸ் பண்ண போறது சாதாரண சர்வர் கிடையாது. அது ஏஐ ஹார்ட்வேர். இது நார்மல் டேட்டா சென்டரை விட 20ல இருந்து 30 மடங்கு அதிகமா ஹீட்டை உருவாக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க பிரச்சனை எவ்வளோ பெருசாவுதுன்னு. இந்த வெப்ப பிரச்சனையை தீர்க்கவே முடியாதான டிபேட் போயிட்டு இருந்தப்போ சிலர் ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை குவாண்டம் கம்ப்யூட்டர்களால இந்த பிசிக்ஸ் ரூல்ஸே உடைக்க முடியுமா? இந்த ஐடியா வந்ததும் டிபேட் 2ஆ பிரிஞ்சது. ஒரு டீம் சொன்னாங்க, ஸ்பேஸ் இயற்கையாவே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், அது சூப்பர் கண்டக்டர்களுக்கு செமையா செட் ஆகும், அதனால ஹீட்டே உருவாகாது. ஆனா இன்னொரு டீம் உடனே சொன்னாங்க, அட நீங்க வேற, அது தெர்மோடைனாமிக்ஸ் விதிக்கு எதிரானது. ஒரு இடத்த நீங்க கூல் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸ்லயே வேறொரு இடத்துல கண்டிப்பா அதிகமா ஹீட் உருவாகும். இந்த தியரிட்டிக்கல் சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஒரு PhD ஸ்டூடெண்ட் ஒரு பிராக்டிக்கல் பதில சொன்னாரு. அவர் சொன்னதை அப்படியே கேளுங்க. நான் இப்போ என் லேப்ல 2 சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் ப்ராசஸர் பக்கத்துல தான் நிக்கிறேன். ஆனா இங்க ரூமே சூடா இருக்கு. ஏன்னா அந்த மெஷினை கூல் பண்ற கருவிகள் தான் அந்த ரூம் முழுக்க ஹீட்டை வெளியே தள்ளுது. சோ குவாண்டம் கம்ப்யூட்டர்னாலும் வெப்ப பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்போ கடைசியில என்னதான் முடிவு? இந்த விவாதத்தோட இறுதியில ஆன்லைன்ல இருந்தவங்க என்ன நினைச்சாங்க? கூகுளோட உண்மையான நோக்கம் தான் என்னவா இருக்கும்? பிசிக்ஸ் படி இது சாத்தியமே இல்லைன்னா அப்போ கூகுள் ஏன் இப்படி ஒரு ப்ராஜெக்டை அறிவிக்கணும்? இந்த தான் பல தியரிஸ் வர ஆரம்பிச்சது. சிலர் சொன்னாங்க, இது பூமியில இன்னும் நிறைய டேட்டா சென்டர் கட்டுறதுக்கான ஒரு PR ஸ்டண்ட்னு. இன்னும் சிலர் ஏஐ ரேஸ்ல நாம பின்தங்கிடக்கூடாதுங்கிற பயத்துல செய்றாங்கன்னு சொன்னாங்க. வேற சிலரோட தியரி என்னன்னா, எந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாம டேட்டாவை சேவ் பண்ணி வைக்க இது ஒரு வழின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் சன்கேச்சர் இது கம்ப்யூட்டிங்கோட அடுத்த கட்ட வளர்ச்சின்னே சொல்லலாமா? இல்ல சிலிகான் வேலியிலிருந்து வர இன்னொரு பகல் கனவு தானா? ஒரு பக்கம் டெக்னாலஜியோட எல்லையில்லாத கற்பனை, இன்னொரு பக்கம் பிசிக்ஸோட மாத்த முடியாத விதிகள். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் இது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?